Hello students, welcome to my channel Easy 60. இன்னைக்கு class 10 ஓட chapter 6 trigonometry exercise 6.2ல question number 4 பார்க்க போறோம். First question படிச்சிடலாம். A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. So ஒரு pedestal இருக்கு, அந்த pedestal மேலே statue இருக்கு. ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து 1.6 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போது from a point on the ground the angle of elevation of the top of the statue is 60 degree. அதாவது ஒரு கிரவுண்டோட பர்டிகுலர் பாயிண்டில் இருந்து நம்ம ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்குறப்போ அது ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. எப்போவுமே கீழேருந்து மேலே பார்க்குறோம் அப்படின்னா அதை ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னு சொல்லுவோம். அதே பாயிண்டில் இருந்து டாப் ஆஃப் த பெடஸ்டலில் பார்க்குறப்போ 40 டிகிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பெடஸ்டலோட ஹைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போது tan 40யோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, √3யோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்போது அக்கார்டிங் டு த கொஷின் ஒரு கிரவுண்ட் இது. இந்த கிரவுண்டில் பெடஸ்டல் இருக்குது, அந்த பெடஸ்டல் மேலே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட்டு 1.6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பெடஸ்டலோட ஹைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறத எக்ஸுன்னு மார்க் பண்ணிப்போம். இப்போது ஒரு கிரவுண்டில் சம்வாட் இதுதான் பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். இப்போ இந்த பாயிண்டில் இருந்து நம்ம டாப் ஆஃப் த ஸ்டாச்சுவை பார்க்குறப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது, 60 டிகிரி வருது. இதே பாயிண்டில் இருந்து டாப் ஆஃப் த பெடஸ்டலில் பார்க்குறப்போ 40 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் என்ன கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொஷினில் tan 40யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, √3யோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. இப்போ சம்வாட் நான் இங்கே ஒரு ரஃப்பாக ட்ராயிங் போட்டிருந்தேன். இப்போ நான் இதை வச்சு அப்படியே ஒரு ட்ரையாங்கிளில் வச்சு ட்ராயிங் போட்டுடுறேன். இப்போ அந்த கிரவுண்ட் பார்ட்டை நான் சிடின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போது டி என்ற பாயிண்டில் இருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ சி என்ற பாயிண்டில் தான் உங்களுக்கு பெடஸ்டல் இருக்குது. ஸோ பிசி வந்து உங்களோட பெடஸ்டல். இதோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும், அதனால் இதோட வேல்யூவை எக்ஸுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். பெடஸ்டல் மேலே தான் ஸ்டாச்சு நிற்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி இஸ் த ஸ்டாச்சு. இதோட ஹைட் வந்து 1.6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டி பாயிண்டில் இருந்து ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்குறப்போ தட் இஸ் டிஏ, இது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்துட்டு 60 டிகிரி. ஸோ இது எப்படி நம்ம ஃபுல்லாக, அதாவது கிரவுண்டில் இருந்து அது மேக் பண்ணுற ஆங்கிள் 60 டிகிரி. இந்த ஃபுல் போர்ஷன் 60 டிகிரி. அடுத்தது வெறும் பெடஸ்டலை மட்டும் பார்க்குறோம், டாப் ஆஃப் த பெடஸ்டலை மட்டும் பார்க்குறோம், அப்போ அது 45 டிகிரி. ஓகேங்களா? இப்போது இது ரெண்டாக கட் ஆகிடுச்சு உங்களுக்கு ட்ரையாங்கிள். இப்போது இந்த ட்ரையாங்கிளை இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக நான் எப்படி போட்டிருக்கேன்னா, அதாவது அந்த 45 டிகிரி வச்சு ஃபார்ம் பண்ணுற ட்ரையாங்கிளையும் தனியாக போட்டிருக்கேன், 60 டிகிரி வச்சு ஃபார்ம் பண்ணுற ட்ரையாங்கிளையும் தனியாக போட்டிருக்கேன். இப்போது 45 டிகிரி வந்து உங்களுக்கு பியோடு முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ பிசிடி இது 45 டிகிரி. இது வந்து உங்களுக்கு ஆங்கிளுக்கு எதிரில் இருக்கிறனால இது ஆப்போசிட் சைடு, இது ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிறனால இது அட்ஜசன்ட் சைடு, 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறனால இது ஹைப்போட்டென்யூஸ். இப்போது நாம் இந்த போர்ஷன் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஓகேவா? இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம டாப் ஆஃப் த ஸ்டாச்சுவை பார்க்க போகிறோம். ஸ்டாச்சுலேருந்து வேணும் அப்படின்னா ஏசி ஃபுல்லாக தான் நம்மளுக்கு வேணும். அப்போது இந்த டயக்ராம்லேருந்து ஏசி வேணும்னா இது ரெண்டுமே ஆட் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1.6, இங்கே உங்களுக்கு 60 டிகிரி இருக்குது. இப்போது இந்த 60 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, 60 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இது ஆஸ் யூஷுவல் இது 90 டிகிரின்றனால இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரை 2 ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னாலே நீங்கள் யோசிக்காமல் டேன் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்து இங்கே tan 40 டிகிரி. ஸோ tan 40 டிகிரி, ஸோ இது வந்துட்டு 40 டிகிரி. ஓகே,
ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பேர் என்னது? பிசிடி. இங்கே நம்ம tan 40 எடுக்க போகிறோம். tan 40யோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை adjacent சைட். tan 40யோட வேல்யூ நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க. 0.8391 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு நம்ம எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். பை adjacent வந்து தெரியாது. ஸோ சிடி. இப்போது எக்ஸை கார்னர் பண்ணணும் அப்படின்னா இது அந்த பக்கமாக போச்சுன்னா டிவைடில் இருக்கிறது அந்த பக்கமாக மல்டிப்ளையில் போயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8391 சிடி. மார்க் திஸ் ஆஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் கம்மிங் டு த செகண்ட் ட்ரையாங்கிள், we have the triangle as ACD. Here we are taking tan 60 is equal to opposite side by adjacent side. As per the table value, tan 60 ஓட வேல்யூ வந்து √3. that is equal to opposite. எது உங்களோட opposite? x plus 1.6 divided by CD வந்து தெரியாது. ஸோ சிடினே வச்சுக்கோங்க. √3 is equal to எக்ஸோட வேல்யூவை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1.6 டிவைடட் பை சிடி. அப்போது நம்மளுக்கு சிடி இந்த பக்கமாக வந்துருச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். சிடி √3 ஈக்குவல் டு இந்த பேலன்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ சிடி எல்லாம் ஒரே பக்கமாக வச்சுக்கலாம். அப்போ இது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கமாக போகிறப்போ மைனஸ் ஆகிடுது. ஈக்குவல் டு 1.6. இங்கே சிடி காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது √3, இங்கே இருக்கிறது மைனஸ் 0.8391 ஈக்குவல் டு 1.6. ஸோ சிடி √3க்கு பதிலாக 1.732 மைனஸ் 0.8391 ஈக்குவல் டு 1.6. இங்கே எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ 1.732 இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3 டிஜிட் தான் இருக்குது. அதனால் இங்கே நான் வந்து 0 போட்டுக்கிறேன், கீழே இதை போட்டுடுறேன். ஸோ இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா 0.8929 வருது. ஸோ சிடி இன்ட்டு 0.8929 ஈக்குவல் டு 1.6. நம்மளுக்கு தேவை சிடி. ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கமாக போச்சுன்னா டிவைடில் போயிடும். இப்போது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர் தான் இருக்குது, ஆனால் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 நம்பர் இருக்குது. அப்போது டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும்னா ஹையஸ்ட்டு இது தான் பார்க்கணும். அப்போ இது தான் ஹையஸ்ட்டாக இருக்குன்றனால மொத்தம் 4 zeros. ஸோ 10,000 by 10,000 பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா பாயிண்ட் ரிமூவ் ஆகிட்டு சிடி இஸ் ஈக்குவல் டு 16,000. ஏன் அப்படின்னா அங்கே முன்னாடி 1.6 இருந்தது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா இன்னும் 3 டிஜிட்ஸ் மிஸ் ஆகுதுன்றனால 3 zeros போட்டுக்கிறோம். டிவைடட் பை 8929. இப்போ இந்த 8929ஆல் டிவிஷன் பண்ணுற பார்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சிடி இஸ் ஈக்குவல் டு அப்போ டிவைட் பண்ண பிறகு என்ன கிடைக்கிது? 1.79. ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் தான். அப்போ நம்மளுக்கு கிடச்ச சிடி வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளோட ஈக்குவேஷன் 1 எது அப்படின்னா 0.8391 இன்ட்டு சிடி. ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8391 இன்ட்டு 1.79. இங்கே மல்டிப்ளிகேஷன் பார்ட்டு போட்டு காமிச்சிருக்கேன் வித்தவுட் டெசிமல். ஃபர்ஸ்ட்டு நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 இருக்குது. அப்போ ரெண்டுமே சீக்கிரப்பா 6 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா 1.50 சம்திங் வருது. ஸோ இது வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே 0 இருக்குது. 0ன்றது 5ஐ விட கம்மி. அதனால் என்ன பண்ணணும்? பிஃபோர் நம்பரோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1.5 மீட்டர். தேர்ஃபோர் அவங்க கேட்ட ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் வந்து 1.5 மீட்டர். தேங்க்யூ சில்ட்ரன்.